இப்போ என்ன பிரச்சனை? இல்லை உங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அடுத்தவன் குடும்பத்துக்குள்ளே எட்டி பார்க்குறது எவ்வளோ கேவலமான வேலை தெரியுமா? உங்கள் அப்பா ஜட்டிக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி விஜய் அண்ணனோட ஒய்ஃபு சங்கீதாக்கா செங்கல்பட்டு கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் வாழ்ந்தாங்க, அவங்க 2 பேருக்குள்ள முரண்பாடு வந்துருச்சு. புருஷன் முன்னாடினா சண்டை வருது, சகஜம். பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது அவங்க வீட்டு நடக்கிறதுக்குள்ளே நடக்கிற விஷயம். என்ன மயிருக்கு பாலிடிக்ஸ்க்காக விளக்கு பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே போய் நொட்டுறீங்க? விளக்கு பிடிச்சி பார்க்குறது உங்களோட வேலையா இல்லை உங்களோட ஆபீஸா? அரசியல்னா அரசியலாக பாருங்க. அடுத்தவன் வீட்டுக்குள்ளே என்ன மயிருக்கு விளக்கு பிடிக்கிறீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. டிவோர்ஸ் வாங்கிட்டாரு விஜய். வீட்டையே ஒழுங்கா பார்த்துக்காத விஜய் எப்படி நாட்டை பார்த்துப்பாரு? அப்படி ஏண்டா டிவோர்ஸ் வாங்குறவன் கெட்டவன் அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்காவாசி ஆண்களும் பெண்களும் கெட்டவங்களா? அவங்க 2 பேருக்குள்ள செட் ஆகல, பிரிஞ்சுக்கிறாங்க. இதை எதுக்கு அரசியலாக மாத்துறீங்க? இல்லை உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? இதனால தான்டா மக்கள் அரசியல் மாற்றம் வேணும், டீசன்ட் பாலிடிக்ஸ் வேணும் அப்படின்னு கொண்டு வந்தது டிவிக்கு. இதுக்காக தான். இதனால தான் மக்கள் டிவிக்கு அதிக சப்போர்ட் கொடுக்கறது. காரணம் புரியுதா? ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன தடைய போட்டீங்க, ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தீங்க. இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்தாரு, சென்சாரை வச்சு செஞ்சு விட்டீங்க. என்ன 50 கொலை பண்ணிட்டாருன்னு பிரிச்சு விட்டீங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு போய் அவர் குடும்பத்துக்குள்ள எட்டி பாக்குறீங்க. இந்த பிரஸுக்கும் மீடியாக்கும் இந்த வீடியோ மூலமா ஒரு செருப்படி கொடுக்கவா? அது எப்படா நியூஸ் வெளியே வந்த அடுத்த 1/4 மணி நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி எல்லா யூடியூப் சேனல் நியூஸ் சேனலும் ஒரே மாதிரி போஸ்ட் போடுறீங்க? அவ்வளோ ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களே. ஆனால் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் 3 வாரம் ஆனாலும் கவரே பண்ண மாட்டீங்க. ஏன் இப்படி? தராசு மாதிரி இருக்கணும், புரியுதா? தராசு மாதிரி இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும். எந்த கட்சிக்கும் ஆட்டியும் கொடுக்கக்கூடாது, சாயவும் கூடாது. மூடிட்டு வரீங்களா? போங்கடா.